ஹாய் மக்களே. நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, விஜயம்மாள் ஃபோரம் விஜயம் தான் வந்திருக்கோம் நம்ம. இங்க எதுக்கு வந்திருக்கோம்னா, ஒரு முக்கியமான ஒரு ஆக்டர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவரே பெரிய ஆக்டர்லாம் சொல்ல முடியாது. 2 படம் பண்ணியிருக்காப்புல. அவரு இப்ப புதுமுகங்கள்லாம் வச்சு ஒரு சங்கம் ஒண்ணு பண்ண போறாராமா. கேட்கவே ஒரு ஆச்சரியமா இருக்குல்ல. எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. அவர் இங்கதான் எங்கேயோ வந்திருக்காரா. அவர் வந்து டைரக்டா போயிட்டு சடனா ஒரு சில கேள்விகளை கேட்டு ஒரு இன்டர்வியூ மாதிரி கொண்டு போவோமா? அது இருக்காரு. பார்ப்போம் வாங்க. காய்ஸ் அவர் வந்து ஹெட்செட்ல வந்துட்டு இருக்காரு. அவர் அப்படியே கேஷுவலா போறப்ப நம்ம அப்படியே கேஷுவலா கேட்போம். ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சும்மா அப்படியே உங்களை பார்த்தேன், ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்தேன். இன்டர்வியூவா? இங்கேயா? ஆமா, உங்களை பிடிக்க முடியலையே. நீங்க வர அந்த சங்கம் கேட்கணும்னு சொல்லி பிஸியா இருக்கீங்களா? சரி, அதை பத்தி தான் கேட்கலாம்னு சொல்லிட்டு. அதை பத்தி இங்கே கேட்க போறீங்க? இது இங்கே இவ்வளவு பெரிய அட்மாஸ்பியர் இருக்கு, இங்க கேட்காம அப்படியே போலாம் வாங்க. வாங்க. சொல்லுங்க பிரதர், என்ன என்ற கேள்வி கேட்கறது இவ்வளவு தூரம் என்னை விரட்டி பிடிச்சு வந்திருக்கீங்க போல. இல்ல பிரதர், எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்களே 2 படம் தான் பண்ணிருக்கீங்க. உங்களையே வெளியே யாருன்னு தெரியுமான்னு கேட்டா தெரியாது. இப்ப நீங்க புதுமுகங்களை வச்சு சங்கம் பண்ண சொல்றீங்கல்ல, எதுக்காக? ஏன்? அது வந்து பிரதர், புதுமுகங்களை வச்சு வந்து ப்ரொடியூசருங்க யாருமே பண்ண மாட்டேன்றாங்க. ஒரு புதுமுகத்துக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னா ஒரு டைரக்டர் வந்து எப்படி சூஸ் பண்றாங்கன்னா, நீங்க புதுமுகமா ஒரு 2 சீன் வர மாதிரி உங்களுக்கு நான் ரோல் தரேன் அப்படின்றாங்க. ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு புதுமுகத்தை வச்சு பண்றதுக்கே பயப்படுறாங்க. ஓகேவா? புதுமுகம்னே என்னைய வந்து நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. அது உங்களுக்கு சொன்னா புரியாது, அனுபவிச்சாதான் தெரியும். என்னோட ஒரு படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிடும். நான் செந்தில் சார் கூட ஒரு படம் நடிச்சுட்டேன், வாங்கன்னா அது தெரியும், கேள்விப்பட்டேன். ரிலீஸ் ஆயிடுச்சு, போன ஏப்ரல் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஜிகிடி கில்லாடி, சூச்சகன் அப்படின்னு ஒரு 2 படம் நடிச்சிட்டேன். ஹீரோவா நடிச்சிட்டேன். அது ஒன்றும் தெரியல, வெளியே வரல. இல்ல, அது இன்னும் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு, ரிலீஸ் ஆகல. இப்போ ஓவியா கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? படம் பேரு ஸ்பார்க். ஏபி இன்டர்நேஷனல் சேனல்ல வந்து அதோட ப்ரோமோ சாங் இருக்கு. நீங்க அதுல சாங் பாத்துக்க நினைக்கிறேன். அதான் ஓவியா ஆல்பம் சாங் போட்டாலே வந்துரும். ஆமா, ஓகேவா? ஓவியா ஆர்மி பாட்டு மட்டும். ஓவியா ஆர்மியா? சரி, இது ஓவியாக்கு தெரியுமா? ஓவியாக்கு நிறைய ஆர்மிக்கு ஓவியாக்கு தெரியும், ஆனா அந்த ஆர்மி இருக்கானது ஓவியா தெரியாது. கூடிய தெரிய வச்சிருவோம். இப்போ அடுத்த ஷெட்யூல் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் போற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. அந்த ஸ்பார்க்ங்கற படம். ஆமா, இப்போ அந்த படம் ஓவியா கூட நடிச்ச படம் நான் வெளியே வந்தா ஓவியா கூட நடிச்ச ஹீரோடா இவன் அப்படின்னு நம்ம கொஞ்சம் வெளியே தெரியும். அது வரைக்கும் நம்மளோட போராட்டம் இருக்குல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. புதுமுகம் எங்க போனாலும் புதுமுகம். ஒரு ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் படத்துல இருந்து புதுமுகத்துக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே கஷ்டம். இப்போ ஒரு படம் வந்துருக்குல்ல, மிஸ்டர் எக்ஸா. ஆமா, அந்த படம் போய் பாருங்களேன், எல்லாருமே ஆர்டிஸ்ட். நான் போய் ரிவ்யூல எடுத்துட்டு வந்தேன். திரும்பி பாக்குற இடமெல்லாம் ஆர்டிஸ்ட் தான். அதனால அதுல ஒரு புதுமுகத்தை கூட பார்க்க முடியல. இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, புதுமுகத்தை வச்சே ஃபுல் அண்ட் ஃபுல் படம் பண்ணணும். ஓகே, அதுல யாருமே ஆர்டிஸ்ட் கிடையாது. ஆர்டிஸ்ட் இருந்தாலும் வேல்யூ இல்லைன்றேன் புதுமுக படத்துக்கு. சரிங்களா? இப்போ யார் ப்ரொடியூஸ் பண்ணணும் எதிர்பார்க்குறீங்க? நாமளே பண்ணிக்க வேண்டியதான், டீம் ஒர்க். அதுக்கு எனக்கு 2-3 ப்ரொடியூசர் இருக்காங்க புதுமுகத்தை வச்சு பண்றதுக்கு. புதுமுகத்தை வச்சு பண்ணா மினிமம் கேரண்டின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அமௌண்ட்ல படம் சேல் ஆகும். தியேட்டர் ரிலீஸ் கொண்டு வரலாம். தியேட்டர் ரிலீஸ் கொண்டு வரும்போது நிறைய பஞ்சாயத்து இருக்குங்க, அதை ஏன் கேக்குறீங்க? சொல்லுங்க ப்ரோ. வேற இல்ல, அதுதான் எனக்கு. இப்ப இது மூலியமா நீங்க வந்து புதுமுகங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் தெரிவிக்கலாம். கண்டிப்பா ஆதரவு தெரிவிச்சானே ஆகணும். நீங்க ஒரு புதுமுகம், உங்களுக்கு யாரும் வாய்ப்பு தருவா? தரலையே. தரணும்னா நான் எதுக்குங்க? எத்தனை வருஷமா ட்ரை பண்றீங்க? நம்மளுக்கு கடந்த ஒரு 5 வருஷமா போராடிட்டு இருக்கேன். என்ன ப்ரோ ஐஸ் வச்சுதான் கேக்குறீங்க? எவ்வளோ? வேற என்ன டீட்டெயில் வேணும்? நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்க வேண்டியது இருக்கு. சரி, எதுக்கு 3 ஐஸ் வாங்கிருக்கீங்க? ஒன்னொன்னா நம்மளுக்கு இன்னொருத்தர் கேமரா எடுத்துருக்காருல்ல. ஓ, இதெல்லாம் சொல்லி வச்சு வந்திருக்கீங்க. சரி ப்ரோ, எல்லாம் சரி. சங்கம் ஆரம்பிக்க போறேன். எப்படி சங்கம் ஆரம்பிக்கிறது? அது ப்ரொசீஜர்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ப்ரொசீஜர் வந்து இப்பதான் விசாரிச்சுட்டு இருக்கேன். அதாவது ஒரு 14 பேர் இல்ல 17 பேர் சேர்ந்தா ஒரு சங்கம் ஆரம்பிக்கலாம் மாதிரி சொன்னாங்க. ஓகே, அது ஆல் கவுண்டிங் எத்தனைன்னு தெரியல. எல்லாரோட ஆதார் கார்டு எல்லாருமே ஒரு ப்ரூஃப் ரெடி பண்ணி இத்தனை பேர் சைன் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இத்தனை பேர் சேர்ந்தா ஒரு சங்கம் ஆரம்பிச்சிடலாம், அந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கு போல. நான் நம்பர் சொல்ல விரும்பல. இப்போ நிறைய சங்கம் இருக்கு. இப்போ ப்ரொடியூசர் கவுன்சில், நடிகர் சங்கம், சின்ன திரை சங்கம் அப்படிலாம் இருக்குது. நிறைய சங்கம் இருக்குது. ஆனா நடிகர்களுக்கான சங்கம் வந்து நடிகர்களுக்கான சங்கம் வந்து 1 தான் இருக்கு. 2 இருக்கு.
எது பெப்சி ஒண்ணு. அதெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஓகே. விஷால் அவங்க இருக்காங்கல்ல, ஆமா, நடிகர் சங்கம். பெரிய நடிகர் சங்கம், அதுவும் சின்ன திரை நடிகர் சங்கம் இதான் இருக்கு. புதுமுகத்துக்கு நடிகர் சங்கம் எதுவுமே இல்லை. அதை ஆரம்பிக்க தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆமா. இப்போ உங்களுக்கு எந்த அளவு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, யாருன்னா தெரிவிக்கிறாங்களா? இது எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. எனக்கே ஷாக்கா தான் இருக்கு. ஒருத்தன் கேட்பான், நீ ஏன் இன்னும் வளரல, நீ வந்து சங்கம் ஆரம்பிக்க போறியான்னு கேட்கறான். கேட்கிறவங்களுக்குலாம் ஒரே பதில் தான். அதாவது நம்ம வந்தோம், வாழ்ந்தோம், இருந்தோம்னு போகக்கூடாது. நம்ம இருந்ததுக்கான ஒரு அடையாளம் இருக்கணும்ல. அதுக்குதான் இந்த புதுமுக நடிகர் சங்கம் ஆரம்பிக்க போறேன். கூடிய ஆரம்பிச்சிருவேன். அதுக்கான ஆபீஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆரம்பிச்சு புதுமுகங்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு இருக்கேன். இப்ப நீங்க வந்து சங்கத்துல வந்து எல்லாருக்கும் ஈக்குவல் வாய்ப்பு இருக்குங்களா, இல்ல எல்லாரும் ஹீரோ ஆக்கிருக்கீங்களா? அப்படி இல்ல ப்ரோ. நான் வந்து எனக்குன்னு ஒரு எய்ம் வச்சிருக்கேன். ஓகே. இப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நான் ஒரு புதுமுகம். இப்ப நான் ஒரு புதுமுகம். நான் இப்ப 2 புதுமுகத்தை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அப்ப 3 படம் பண்ணிட்டேன். இப்ப என்ன சேர்த்து 3 படம். இன்னும் வந்து 97 படம் பண்ண போறேன். 100 கொண்டு வச்சிருக்கீங்க. 100 புதுமுகங்களை உருவாக்கணும், அதான் என்னோட ஆசை. ஆமா. அதுலயும் எல்லாரையும் ஹீரோ ஆக்க மாட்டேன். அதுக்கு சில தகுதிகள் இருக்கு. சரியா? வாங்க சொல்றேன். இந்த புதுமுகங்களுக்கு நடிக்க ஒரு தகுதி இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்ன தகுதி தெரிஞ்சுக்கலாமா? அதுவா ப்ரோ? ஒண்ணும் இல்ல. காலகாலமா வந்து ஆர்டிஸ்டா ட்ரை பண்றாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு. சும்மா வந்து இந்த போன வாரம் வந்தவன், இன்ஸ்டால ரீல்ஸ் போடுறவன், யூடியூப்ல வந்து வீடியோ போடுறவங்களுக்குலாம் வந்து அவங்களுக்கு வந்து சினிமா வந்து பேஷனா இருக்காது. சினிமால ஒரு ஆளா வந்துடணும்னு ஆசையா இருக்கும். ஆனா காலகாலமா வடபள்ளியில கோடம்பாக்கத்துல வந்து சினிமா கனவோட எவ்வளவு பேர் சுத்துறாங்க. அந்த டெடிகேஷன்ல இருக்கிறவங்களுக்கு நடிப்பு திறமை, சினிமாவை வந்து ஒரு கடவுளா மதிக்கிறவங்கள நான் ஹீரோ ஆக்குவேன் கண்டிப்பா. சரி ப்ரோ, சொன்ன பாயிண்ட் தான். ஆனா எப்படி நீங்க ஐடென்டிஃபை அவர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எனக்கு டக்குனு இங்கிலீஷ்ல வரல. என்னது? அந்த ஒரு திறமைகள் இருக்குன்னு சொன்னீங்களே, ரொம்ப நாள் இருந்தவங்க வாய்ப்பு கொடுப்பேன்றீங்க. ரொம்ப நாள் இருக்காங்க, இவன் புதுசா வந்தவன், இவன் 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 இப்படிப்பட்டவன், இவன் இப்படிப்பட்டவன், எப்படி கண்டுபிடிப்பீங்க? பழகி பார்த்துதான். அதாவது ஒருத்தரை பார்த்தவொடனே இவர் அழகா இருக்காரு, இவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு செலக்ட் பண்ணிடக்கூடாது. அவன் நடிப்பான், நடிச்சிட்டு இருக்கும் போதே அவனுக்கு திடீர்னு ஏதாவது பொண்ணுங்க சவகாசம் இருக்கும், பாதியில போயிடுவான், டப்பிங் வரமாட்டான். அப்படி டெடிகேஷனே இல்லாத செலக்ட் பண்ணவே கூடாது. ஆனா சில பேர் உள்ளுக்குள்ளேயே நின்று வாய் மட்டும் பேசுவாங்க பயங்கரமா, கண்டே பிடிக்க முடியாது அவங்களாம். அவங்க அதான் அதுக்குதான் சொல்றது, பழகி பார்த்து கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகே. பழகதான் ஒருத்தனை பத்தி நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். இவனுக்கு டெடிகேஷன் இருக்கு, ரொம்ப நாளா வந்து இவன் பாடுறா, ரொம்ப நாளா ரொம்ப நாளா பண்றான். ஆனா இன்னொரு விஷயம் நடக்கும் தெரியுமா? நம்ம பல நாளா பழகிருப்போம், சரி இவனுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவனோட சுயரூபமே தெரியும் காட்டுவான். அப்பதான் இவெல்லாம் நல்லதான் இப்ப நாள் அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டோம். அதனால 10 நாள் பழகுங்க. 10 நாள் பழகும் போது சரி இவனுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமான்னு தோணுமா, இன்னொரு 5 நாள் பழகுவோமே அப்படிங்கும் போது பழகதான் அவன் டெடிகேஷன் தெரியும், அவனோட பிஹேவியர் தெரியும். இவன் நல்லா நடிக்கிறானே, இவனை வச்சு பண்ணா அவனோட பேக்ரவுண்ட் தெரியும். ஆனா எனக்கு என்னன்னா, இது எப்படி நீங்க கொண்டு போவீங்க? இப்ப நீங்க இண்டிவிஜுவலா இருக்கீங்களா, இல்ல உங்களுக்கு ஒரு டீம் இருக்கா? உங்களுக்கு டீம் செட் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே, இப்போதைக்கு தனி ஒருவனா தான் இருக்கேன். டீம் செட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க டீம்ல சேர்த்துக்கங்க. கண்டிப்பா நீங்க கேட்கறதா பாக்குறப்ப எனக்கு சேரலாம். அதனால தான் நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கேன். இதே தோணலாம், என்னடா ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்கறானு. எனக்குள்ள அவ்வளவு தாட்ஸ் இருக்கு. ஓகே ஓகே, கண்டிப்பா நிறைய பேர் எனக்குமே அந்த கேள்வி இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே வந்து அனுபவசாலிக்கு என்ன சொல்லுன்னா ஒரு நோன் ஃபேஸா இருக்கணும்னா அப்புறம் என்னத்துக்கு இந்த இப்ப நோன் ஃபேஸா இருக்கணும், முதல்ல ஒரு நியூ ஃபேஸா இருந்தாலும் வந்திருப்பான். ஆமா, அதை யாருமே யோசிக்க மாட்டாங்க. அதுதான் இன்னைக்கு வந்து பாப்புலரா விஜய், சிவகார்த்திகேயன் ஆகட்டும் எல்லாருமே வந்து அன்னைக்கு வந்து வடபள்ளியில பிரசாத் லேப்ல வாய்ப்புக்காக அலைஞ்சவங்க தான் அவங்க எல்லாம். இப்போ அதான் இன்னைக்கு ஜென்ரேஷன் மாறிடுச்சு. இன்னைக்கு 10 வருஷம் ட்ரை பண்றது முக்கியம் இல்ல, 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்குன்றதான் முக்கியம். இந்த கிரிக்கெட்ல மட்டும் டோனி ரிட்டையர் ஆகும்னு சொல்றாங்க, ஆனா சினிமால யாரும் சொல்ல மாட்டாங்க. சினிமால போனாதானே அது வாய்ப்பு கிடைக்கும். இன்னைக்கும் ரஜினி, கமல்லாம் ஹீரோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை வருத்தப்படுறீங்க? இல்ல, தப்பு இல்ல, வேணான்னு சொல்லல. ஆனா அவங்களை கொண்டாடுற அளவுக்கு கொஞ்சமாச்சு நீங்க புதுமுகங்கள் படத்தையே பார்த்து ஆதரிக்கலாம்ல. படம் நல்லா எல்லாம் கலாய்க்கலாம், படமே பார்க்காம கலாய்க்கூடாதுல்ல. அதுதான் ப்ரோ இப்போ அதுக்குதான் ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. பெரிய ஹீரோவோட படங்கள் ரிலீஸ் ஆகும்போது புதுமுகத்தோட படமும் ரிலீஸ் ஆகணும், ஈக்குவலான ஸ்கிரீன் தரணும்னு சொன்னாங்க. ஆனா அது சரியா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் இருக்கும். அது 3 நாள் சம்பாதிச்சாதானே நீங்க இந்த லாபத்தை எடுக்க முடியும். அதனால வந்து
அது பெருசா வந்து இது பண்ணல, அதனால அப்படியே விட்டாங்க. ஏன்னா இது மாதிரி எதனா சப்போர்ட் பண்ணாதான் ப்ரொடியூசர்ஸும் வந்து நியூ ஃபேஸ் வச்சு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவங்களும் வந்து ஒரு நோன் ப்ரொடியூசர்ஸ் மேக்ஸிமம் சம்பாதிக்க தாங்க பாக்குறாங்க. யாரை வச்சு, அதாவது ஓடுற குதிரை மேலதான் காசு கட்டுவாங்க, ஓடாத குதிரை மேல யாரும் காசு கட்ட மாட்டாங்க. அதுக்குதான், அதனால ஒரே குதிரை ஓட்டிட்டே இருக்க முடியாது ஒரு நாளே. என்ன பண்றது, இப்போ ப்ரொடியூசர்ஸ் மொத்தமும் சம்பாதிக்க தான் வராங்க. யாராவது எனக்கு படம் பண்ணணும், அந்த படம் ₹1 லாபம் வரலனாலும் பரவாயில்லப்பா, எனக்கு படம் பண்ணணும் பேஷன்ல இருக்க ஒரு ப்ரொடியூசரை காட்டுக்கு பார்ப்போம். ஆனா ஒரு சில பேர் இருக்காங்க, அந்த ஒரு சில பேர் யாரு, அவங்க மறைஞ்சு போயிடுறாங்களே, அவங்களும் வந்து யாருன்னா ஒருத்தர் போய் ஏமாந்து தான் போறாங்க. அதுதான். அப்ப அவங்களுக்கும் சம்பாதிக்கிற எண்ணம் வரும், விட்டதை பிடிக்கணும்னு தோணும். அப்போ வந்து இப்போ விக்கிய வச்சு பண்றதுக்கு பதிலா ஒரு ஹரிஷ் கல்யாணம் வச்சு பண்ணிடலாம்னு தோணும். கரெக்ட். அதுதான் சொல்றேன் நானு. ஃபெமிலியரத்தை பார்த்து தான் ஓடுறாங்களே தவிர புதுமுகத்தை யாருமே வந்து மதிக்கிறது. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு புதுமுக டைரக்டருக்கு வந்து ஆபீஸ் எல்லாம் போட்டு கொடுத்து அவருக்கு நிறைய சப்போர்ட் எல்லாம் பண்ணலாம்னு எதிர்பார்த்து ஒரு இனிஷியேட் எடுத்து ஒரு விஷயம் பண்ணாரு. ஆனா ஒரு சிலர் பண்ற தப்புனால வந்து நம்மள வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு வந்து தட்டுப்படுது. அங்கேயும் கூட்டமா தான் இருக்கு. அதான் அந்த ப்ரொடியூசர் இப்ப என்ன பண்றாரு, அவர் என்ன பண்றாரு, ஆபீஸ போட்டாரு. அந்த ப்ரொடியூசர் அப்படியே தான் இருக்காரு. அந்த ப்ரொடியூசர் இருந்த ஹோப்பை வந்து டைரக்டர் உடச்சு போயிட்டாரு. அதெல்லாம் நம்ம சொல்லலாம்னா அது வந்து அந்த ப்ரொடியூசர் இப்போ பற்றுப்பார்ல, இப்போ ஒரு விஷயத்த வந்து ஏமாந்தவர் திருப்பி வருவாரு, ஆனா புதுமுகத்தை நம்ப மாட்டாரு. வர்றவரு புதுமுகத்தை நம்ப மாட்டாரு. இப்போ வேற ஹீரோ வச்சு விட்டாதான் சம்பாதிக்கணும், நம்ம வந்து 2-3 படம் ஃபெமிலியர் வச்சு பண்ணிட்டு அதுல ஒரு படம் புதுமுகத்தை வச்சு பண்ணுவோம், சின்ன பட்ஜெட்ல பண்ணுவோம் அப்படிலாம் அவங்க மைண்ட மாத்திடுறாங்க இந்த ஆளுங்கெல்லாம். அதனால வந்து புதுமுகத்தை வச்சு படம் பண்ணணும், பட்ஜெட்ல பண்ணணும், டீம் ஒர்க்கா பண்ணணும், எல்லாரும் கோஆபரேஷன்ல பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு பிளான் எடுத்துட்டு இருக்கேன். அது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும் தெரியல. எல்லாரும் வேண்டிக்கங்க, சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா. ஆமா, நீங்களும் ஒரு புதுமுகம், நானும் வளர்ந்து வரும் ஒரு புதுமுகம். நிறைய வீடியோ பார்த்துட்டு இருக்கு, நிறைய யங்ஸ்டர்ஸ்மே புதுமுகங்கள் பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம சேனல்ல. நம்ம சேனல்லையும் வந்து நிறைய புதுமுகங்களை வந்து ஆதரிச்சு புதுமுகங்களை மட்டுமே வரவேற்று கொண்டு வாங்க. பழைய முகங்கள் வந்து ஆல்ரெடி எல்லாம் தெரியும். ரிலீஸ் ஆகிற புதுமுகங்கள் படத்தை போய் பாருங்க தியேட்டர்ல போய். ஆமா, தியேட்டருக்கு வாங்க. ஒரு புதுமுகமா எப்படி ஓவி ரிலீஸ் பண்ணீங்க? ஒரு புதுமுகமா அது வந்து ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு புதுசர் தான், அதுவும் பாருங்க தெரிஞ்சவர் தான். நீங்க ரொம்ப நாளா கஷ்டப்படுறீங்க, 2-3 படம் ஹீரோவை பண்ணிட்டீங்க, 2-3 படம் ஹீரோவை பண்ணதுனாலதான் இந்த தகுதியுமே. இதே மாதிரி நம்மள வந்து சரி 3வது நாள் 2-3 படம் பண்ணிட்டான், இவனை ஒரு படத்துல ஹீரோவா நடிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த 4வது படமா ஓவியோட பண்ணிட்டு இருக்கேன்ல. 4வது படம். ஆனா ஆக்சுவலா அதான் 1வது படம். ஆர்டிஸ்ட் கூட பண்றப்பதான் நமக்கு இது ஒரு முதல் படம், ஓகேவா? அதுவுமே எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னா 2-3 படம் பண்ணதுனால்தான் இன்னும் சில இடங்கள்ல ஒண்ணு நடக்குதுங்க. இப்போ ஓவியா வந்து எதுவும் கேட்கல, ஒரு சில ஹீரோலாம் ஹீரோ யாரு அப்படிமா எங்க தலைவிங்க, அதான் ஓவியா எதுவும் கேட்கல. மத்தவங்க எல்லாம் ஹீரோ யாரு, அவங்கள எதிர்பார்க்குற சம்பளம் எல்லாமே, கதை நல்லா இருந்ததுமே ஹீரோ யாரு, ஹீரோ வந்து உங்களுக்கு ஃபீமேல் லீடு கதைன்றதுனால ஹீரோ ஒரு புதுமுகம் தான் பண்றாரு அப்படிங்கும்போது புதுமுகமா வேணாம் அப்படிங்கும்போது இல்லைங்க, அவர் 2-3 படம் பண்ணிட்டாரு அப்படின்னா கூட என்ன படம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு பெரிய பெரிய ஹீரோனிகளுக்கு அவங்க நடிச்ச படமே தெரியறது இல்லை, நடிச்சு போயிடுறாங்க சம்பளத்தை வாங்கிட்டு. அதனால புதுமுகன்றீங்க, 2-3 படம் நடிச்சாருன்றீங்க, என்ன படம் அப்படின்னா படம் பேர் சொன்னா இல்ல நான் கேள்விப்படலையே, இல்ல வேணாம் ஆர்டிஸ்ட மாத்துங்கன்னு சொல்லிட்டு அப்பயும் நம்ம ரிஜெக்ட் பண்றாங்க. அப்பவும் அந்த புதுமுக வாய்ப்பு போயிருது. கடவுளா பார்த்து இந்த ஓவியா மாதிரி நல்ல உள்ளங்கள் ஒத்துக்கிறாங்க, நமக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க தான் கடவுள், அந்த ப்ரொடியூசர் தான். அதனால புதுமுகங்களை கொஞ்சம் ஆதரிக்க சொல்லுங்க அந்த ஆர்டிஸ்டுங்களை. ஏன்னா அவங்களோட சேர்ந்து நம்ம நடிக்கும் போது நாமளும் ஒரு பெரிய முகம் ஆக முடியும். எனக்கு என் ஒய்ஃப் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, போட்டுமா? சரி ப்ரோ. அந்த ஓவியா நம்பர் என்ன கிடைக்குமா? கான்டாக்ட் என்கிட்டே இல்லைங்க ஓவியா நம்பரு. நம்ம போனோமா நடிச்சோமா வந்துடணும். இந்த மாதிரி அநாகரிகமா வந்துக்கூடாது. வரட்டுமா? ஃபைனலா வந்து நம்ம சுந்தர் ப்ரோ கிட்ட பேசின நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கேதர் பண்ணிக்கிட்டோம். இந்த புதுமுகங்களை வச்சு அவர் சங்கம் எப்படி ஓப்பன் பண்றாரு தெரியல. கடைசியா எப்படி இருந்தாலும் ஓவியாவோட கான்டாக்ட் கிடைக்கும்னு பார்த்தேன், கிடைக்கல. பட் என்ன இருந்தாலும் நம்மளோட இதுவும் நம்மளோட புது முயற்சி தான். இந்த மாதிரி புது முயற்சிகளை வந்து நீங்க ஆதரிப்பீங்க அப்படின்னு நினைச்சுதான் வந்து ஒரு புதுவிதமா நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா நம்ம வீட்டு வார மீடியாங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்.